ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நல்லா முருகருக்கு வந்து இந்த அரளிப்பூ வந்து நம்ம வந்து தனியாக இதே போல் தனித்தனியாக கட்டினா ஒரு மாதிரி இருக்கும். அதே வந்து இங்கே பாருங்களேன், இந்த இலை இருக்குல்ல, இந்த க்ரீன் கலர் இலை, இது மருக்குழந்து இல்லை, ஆனால் இது வேறு ஏதோ ஒரு இலை. இது அது எனக்கு பேர் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வச்சு நம்ம சென்டரில் கட்டணும்னாக்கா இங்கே பாருங்கள், இது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கா? எவ்வளோ நல்லா இருக்குல்ல? இது ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் திரும்ப கட்டி காமிக்கிறேன். இது பண்ணிக்கோ. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீட்டாக இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இப்படி அதை மூணாவோ எவ்வளோ சைஸ் எவ்வளோ பிடிச்சி இருக்கோ அவ்வளோக்கு நம்ம வந்து அழகாக இது மடை கட்டி கட்டிக்கிட்டு பூ கட்டுற மாதிரியே நம்ம வந்து கட்டிக்கலாம். இது வந்து ஒரு 2 இதில் வச்சு கட்டிட்டு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் இந்த அரளிப்பூ வச்சு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அரளிப்பூ 2 தான் நான் வச்சு கட்டுறேன். பார்க்க வந்து நல்லா இருக்கு. எனக்கே இப்போ தான் தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.